Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையானவர்களே, இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். இது மிக மிக முக்கியமான ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். சமீபத்தில் இந்த காரியம் அதிகமாக என் உள்ளத்தை பாதித்தது, அழுத்தியது. ஆகவே இந்த வீடியோவை வெளியிடுவதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். இதை நீங்கள் அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ண வேண்டும். அதுவும் விசேஷமாய் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணப்பட வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு என்னவென்றால் இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமைகள், சாதி மோதல்கள், அநேக சண்டைகள், சச்சரவுகள். அதிலும் மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால் ஆணவ படுகொலைகள். சில அரசியல் கட்சிகள், சில அரசியல்வாதிகள் இதை வைத்துதான் அரசியலே செய்கிறார்கள். இதில் மிக வேதனையான விஷயம் என்னவென்றால் ஆலயங்களுக்கு செல்லுகிற கிறிஸ்தவர்கள். இதிலும் மிக வேதனையான விஷயம் என்னவென்றால் ஆலயத்திலே ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை மிக சரியாய் கடைபிடிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை செயல்படுத்துகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். ஒருபோதும் தேவ ஜனங்களுக்குள்ளாய் சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கவே கூடாது. அதை ஒருபோதும் தேவன் ஏற்றுக்கொள்வதே அல்ல. அது தேவன் அனுமதித்ததல்ல, தேவன் கொண்டு வந்தது அல்ல. இதற்கு தேவன் மிக தெளிவாய் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். கலாத்தியர் 3:28 படிக்கிறோம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஒன்றாயிருக்கிறீர்கள். இவ்வளவு தெளிவாக வசனம் சொல்லப்பட்டிருக்க, எப்படி இந்த ஊழியர்கள், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதான கிறிஸ்தவர்கள், நான் உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதியா இருக்கிறேன், எப்படி இந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஒன்றாய் இருக்கிறீர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்ல, இணை ஏற்றத்தாழ்வு இல்ல, படித்தவன் படிக்காமல் ஏற்றத்தாழ்வு இல்ல, ஆண் என்று பெண் என்று ஏற்றத்தாழ்வு இல்ல, எல்லோரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வசனத்திற்கு இணங்க துப்பாக்கியை எடுத்து நெற்றியில் வைத்து அடித்தால் போல சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி முடிவு வெளியாகி இருக்கிறது. அதை படித்த பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த உற்சாகம். இதை மெய்யாகவே அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதை நாம் பரப்ப வேண்டும், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த ஆராய்ச்சி முடிவு, இது பல பக்க ஆராய்ச்சி முடிவுகள். ஆனால் என்னால் இயன்ற வரைக்கும் உங்களுக்கு சுருக்கமாய் நான் புரிய வைக்க விரும்புகிறேன். இதை என்ன சொல்கிறார்கள் என்றால் மைட்டோகாண்ட்ரியல் ஈவ் தியரி என்று சொல்லுகிறார்கள். மைட்டோகாண்ட்ரியல் ஏவாளின் கோட்பாடு என்று இதை சொல்லுகிறார்கள். ரைஸ் பல்கலைக்கழகம் அதிலே ஒரு 10 வகையான மனித மரபியல் மாதிரிகள், ஹியூமன் ஜெனடிக் மாடல்ஸை எடுத்து இவர்கள் ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். இந்த ஆராய்ச்சி முடிவிலே அவர்கள் வெளியிட்ட காரியம், இந்த உலகத்தில் வாழும் 800 கோடி மக்களும் ஒரே தாய் வழி மூலமாய் வந்தவர்கள் என்று உறுதிப்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு பிரபலமான ஒரு நிறுவனம் செய்த ஒரு ஆய்வறிக்கை, 147 மக்களிடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ ஜீன், இவைகளில் காணப்பட்ட இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவை ஆராய்ச்சி செய்த பொழுது அவர்கள் ஆராய்ச்சி முடிவை வெளியிடுகிறார்கள். அனைவரும், இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் ஒரு தாய் வழியிலிருந்து பிறந்தவர்கள். இதை இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். இதை ஆராய்ச்சி செய்கிற விஞ்ஞானிகள் ரெபேக்கா கான், மார்க் ஸ்டோன்கிங், ஆலன் வில்சன், இந்த 3 பேரும் இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ என்கிற இந்த மைட்டோகாண்ட்ரியல் ஈவ் தியரியை குறித்து ஆராய்ச்சி செய்கிற விஞ்ஞானிகள். இவர்கள் செய்த ஆராய்ச்சி முடிவிலே ஒரு தெளிவான ஒரு ஆராய்ச்சி முடிவு, உலகத்தில் இருக்கிற அநேக பெண்களுடைய நஞ்சு கொடி
அதை எடுத்து ஆராய்ச்சி செய்த பொழுது, இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவை சேகரித்து இவர்கள் ஆராய்ச்சி செய்த பொழுது அவர்கள் வெளியிட்ட ஒரு ஆராய்ச்சி முடிவு, அனைவரும் ஒரு தாய் வழியிலிருந்து இந்த உலகத்திலே வந்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று அவர்கள் உறுதியோடு சான்றிதழோடு கூட அவர்கள் இதை ஒத்துக்கொள்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, இதை குறித்து எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். இதை உங்களுக்கு புரிய முடியாய் சொல்லுகிறேன் பாருங்கள். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ என்பது தாய் வழியாக குழந்தைக்கு கடத்தப்படுவது. ஏனென்றால் இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மூலமாகத்தான் ஒரு குழந்தையினுடைய தோற்றம், நிறம், உயரம், அதனுடைய குணாதிசயம் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மூலமாக இதில் செய்யப்பட்ட ஆராய்ச்சி வழியாக அவர்களுடைய ஆராய்ச்சி முடிவு மிக தெளிவாக அவர்கள் கொடுக்கிறதான அந்த அறிக்கை என்னவென்றால், இந்த உலகத்தில் காணப்படுகிற 800 கோடிக்கும் மேற்பட்ட அனைத்து ஜனங்களும் ஒரு தாய் வழியிலிருந்தே தோன்றியவர்கள். இதை உறுதிப்படுத்தும் விதமாக நம்முடைய வேதம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. ஆதியாகமம் 3:20 படிக்கலாம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டால், ஏனெனில் அவள்தான் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். இவள்தான் இன்றைக்கு ஜீவனுள்ள எல்லா மனிதர்களுக்கும் தாயானவள். இதைத்தான் ஆராய்ச்சி முடிவும் சொல்லுகிறது. இன்னொரு ஒரு ஆராய்ச்சியினுடைய காரியம் மைக்ரேஷன் எவிடன்ஸ் என்கிறதான ஒரு ஆராய்ச்சி. இதுவும் இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வைத்துதான் உலகம் உள்ள எங்கும் உள்ள மக்களுடைய அந்த டிஎன்ஏ எடுத்து அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் வெளியிட்ட முடிவு என்னவென்றால், உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற மக்கள் ஆப்பிரிக்காவில் இருந்துதான் வெளியேறி இருக்க முடியும். ஏனென்றால் அங்கே தான் முதல் தாயானவள் இருந்தால், அங்கே இருந்துதான் உலகம் முழுவதும் ஜனங்கள் பரவி வாழ்ந்திருப்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதை அவர்கள் மரபணு சந்ததி மரம் என்று சொல்லுகிறார்கள். பிலோஜெனடிக் ட்ரீ என்று சொல்லுகிற இதுவும் மைட்டோகாண்ட்ரியலை ஒப்பிட்டுத்தான் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களிலிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ வைத்து செய்ததான சோதனையிலே உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் ஒரே தாய் வழியிலிருந்து தோன்றியவர்கள். உலகம் முழுவதும் வாழ்கிற இந்த மக்கள், பரவி வாழ்கிற மக்கள் எல்லாரும் இந்த ஆப்பிரிக்காவில் இருந்து, மைய பகுதியில் இருந்து உலகம் முழுவதும் பரவி வாழ்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக நம்முடைய வேதவசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17:26 படிக்கிறோம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். எவ்வளவு தெளிவான வார்த்தை பாருங்கள். ஒரே இரத்தத்தினாலே உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் ஆண்டவர் படைத்தாரா? இதைத்தானே ஆராய்ச்சி முடிவு சொல்கிறது. இந்த உலகத்தில் மக்கள் பரவி வாழ்கிறார்கள். ஆம், இவர்கள் எப்படி பரவினார்கள் என்பதை நம்ம ஆராய்ச்சி முடிவில் பார்த்தோம் பாருங்க. அதே போலத்தான் தேவனுடைய வார்த்தையும் சொல்கிறது. அவர்கள் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி யார் யார் எங்க குடியிருக்க வேண்டும் என்று தேவன் நிர்ணயித்த இடத்திலே இன்றைக்கு குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலே வேதத்தின் ஆதாரமும் தேவையில்லை, ஆராய்ச்சி முடிவென்கிற அந்த ஆதாரமும் தேவையில்லை. மிக தெளிவாய் புரிகிறது. ஜாதி என்பது இந்த உலகத்தில் மனிதனால் உண்டாக்கப்பட்டது, தேவனால் உண்டாக்கப்பட்டது அல்ல. என்னை கேட்கிற அருமையானவர்களே, வேதவசனத்திலே நம்ம படித்தோமே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம். இன்றைக்கு விசேஷமாய் கிறிஸ்தவர்கள் நடுவிலே ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி ஏற்றத்தாழ்வுகள்? நான் இப்படி சொல்லுவேன், ஒரே தாய் வழியாக உலகம் முழுவதும் இருக்கிறதான மக்களினங்கள் தோன்றிருக்குமானால் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகளாய் இருக்கிறார்கள். இதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறோம்? எப்படி இதை நாம் ஏற்றுக்கொண்டு இதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த போகிறோம்? மிக தெளிவாய் இருக்கிறது.
சந்தேகத்திற்கு இடமே இல்லை. வேதவசனமும் ஆதாரத்தோடு சொல்கிறது, ஆராய்ச்சி முடிவும் ஆதாரத்தோடு சொல்கிறது. இந்த நாளிலும் கூட அருமையான சகோதர சகோதரிகளே, ஜாதி ஏற்ற தாழ்வுகள் நமக்குள்ளே வேண்டாம். ஆண்டவர் தெளிவாய் சொல்லிவிட்டார். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, எந்த இன பாகுபாடு இல்லை. நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன், ஆம், ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், எந்த ஏற்றத்தாழ்வும் ஆலயங்களுக்குள்ளாய் வேண்டாம், கிறிஸ்தவர்களுக்குள்ளாய் வேண்டாம், விசுவாச மக்களுக்குள்ளாய் வேண்டாம். ஏன் இப்படி சொல்லுகிறார்? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலே சமத்துவத்தை நம்முடைய வேதம் எவ்வளவு தெளிவாய் போதிக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை உங்கள் வாழ்விலே செயல்படுத்துங்கள். ஆம், நாம் செயல்படுத்துவோம். நிச்சயமாக இதன் அடிப்படையில் இருந்துதான் தேவனுடைய எழுப்புதல் தொடங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் கிரியை செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையிலே இப்பேற்பட்ட காரியங்கள் சரியாக பின்பற்றப்பட்டதினால்தான் அன்றைக்கு எழுப்புதல் வெடித்து சிதறியது. ஆம், இன்றைக்கும் இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுவோம், செயல்படுத்துவோம். இதை அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஷேர் பண்ணுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிச்சயம் ஆஸ்வதிப்பார். மீண்டுமாக நாம் சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.